வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் புத்தகம் வாசிப்பதால் வரும் நன்மையும் மேன்மையும் பற்றிய கவிதைகள். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். புத்தகங்கள் வாசிப்பது ஒரு தவம். போதி மரத்தடியில் கிடைக்காத ஞானங்கள் புத்தகங்களில் கிடைக்கும். புத்தகங்கள் ஒன்றும் அச்சிடப்பட்ட காகித கட்டுகள் அல்ல. வாழ்க்கை கட்டுக்குலையாமல் இருக்க கற்றுத்தரும் காகித கற்பக விருஷம். புத்தகங்கள் அனுபவசாலிகளின் அனுபவங்கள். ஆழ்ந்து அனுபவித்துப்பார், உன் அனுபவம் புத்தகமாகும். வாசிப்பதை வழக்கமாக்கிக்கொள். வானளவு மனம் பறந்து வேயும், வாழ்க்கை புரியும். மனதிற்கு சிறகு முளைக்கும். இயந்திரமாக இல்லாமல் சுதந்திரமாக பறப்பாய். கற்பனைகள் உதிக்கும், கனவுகள் பிறக்கும். பாதைகள் புலப்படும், கனவுகள் மெய்ப்படும். இலக்கணம் படைத்துப்பார், தலக்கணம் குறையும். தலை சிறந்த மனிதர்களாகவும் மாற்றும். இலக்கணம் படைத்துப்பார், தலக்கணம் குறையும். தலை சிறந்த மனிதனாகவும் மாற்றும். வாசிப்பதை நேசித்துப்பார், வானம் வசப்படும். வானவினின் வண்ணங்களாக எண்ணங்கள் மாறும். வாசிப்பதை நேசித்துப்பார், வானம் வசப்படும். வானவில்லின் வண்ணங்களாக எண்ணங்கள் மாறும். ஏகாந்தம் ஏடுகளிலும் உள்ளது என்பதை உணர்வாய். ஏகாந்தம் ஏடுகளிலும் உள்ளது என்பதை உணர்வாய். முயலாமைதான் இயலாமை என்று அறிவாய். முயலாமைதான் இயலாமை என்று அறிவாய். வினாக்கள் தோன்றும், விடைகள் கிடைக்கும். தீர்ப்புகள் ஒன்னாலும் திருத்தப்படலாம். நன்றி. இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.